சீதா சுரேஷ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர பயிற்சி பலன்களை இந்த பதிவின் மூலமாக பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்ப்போம். வக்ரகாலம் என்பது 6ஆம் இடத்தில் குரு வக்ரமாகிறார். அது எவ்வளவு பெரிய யோகம். அப்ப குரு வக்ரகாலத்தில் கொடுக்கக்கூடிய யோக பலனை முழுமையாக பெற முடியும். அந்த நேரத்தில் யார் உங்களை கேலி செய்தார்களோ அவர்கள் முன்னாடி காலரை தூக்கி விட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வக்ரகாலம். ஆனா உங்களுடைய ராகுகேது பயிற்சி, அடுத்த ராகுகேது பயிற்சி வரை தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டம்தான் படுவீர்கள் என்பதை புரிந்து திடீரென்று வெளிநாட்டு பயணம் என வரக்கூடிய மே மாதம் என்பது தனுசு ராசிக்கு ஒரு கோல்டன் டைம். ஏன்னா உங்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த குரு வக்ர காலம். அப்ப குரு வக்ர காலத்தில் கொடுக்கக்கூடிய யோக பலனை முழுமையாக பெற முடியும். தனுசு ராசிக்காரர்களே, தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த வக்ரகாலம் என்பது மிகப்பெரிய யோக காலம். ஏன்னா குரு வக்ரத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். 6ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து பலருக்கு வேலை இழப்பீடு, கடன் தொல்லை, சிலருக்கு இடையூறுகள், நோய், எதிரி, முடங்குவது என்று நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவானும் 3ஆம் இடத்தில் இருந்து முயற்சியை கெடுத்து கொண்டிருக்கிறார். சனி வக்ரகாலத்தில் இருந்து முயற்சி பலிக்கிறது, பாதி தான் பலிக்குது, முழுமையாக இல்லை. 4ஆம் இடத்துல ராகு பகவான் எங்க போனாலும் தோல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார். வாளாலே தட்டிக்கிட்டு இருக்காரு. கைக்கு வந்தது வாய் கேட்டல, 7 கூட நான் இந்த கஷ்டப்படலப்பா என்று புலம்பிக் கொண்டு இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு வக்ரகாலம் என்பது 6ஆம் இடத்தில் குரு வக்ரமாகிறார்ப்பா. அது எவ்வளவு பெரிய யோகம். திடீர்னு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு அதிர்ஷ்டம். திடீர்னு நீண்ட நாட்களாக வராத கடன் வருவது, திடீர்னு சொத்து பிரச்சனை தீர்வது, திடீரென்று உறவுகளால் அனுசரித்து போகக்கூடிய சூழல், திடீரென்று ஒரு வேலை, இப்படி திடீர் வாய்ப்புகளை, கடனை அடைக்கக்கூடிய, உறவுகளை மேம்படுத்தக்கூடிய, எதிரியை வென்று காட்டக்கூடிய, யார் உங்களை கேலி செய்தார்களோ அவர்கள் முன்னாடி காலரை தூக்கி விட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த வக்ரகாலம். ஆனால் இந்த வக்ரகாலம் என்பது ஒரு 120 நாள் தான் இருக்கும். அந்த 120 நாளில் உங்களுடைய தேவைகளை அவர்கள் உணர்வார்கள். நீங்களும் சாதிக்கக்கூடிய ஒரு நபர் தான் என்று உணரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஆனால் சனீஸ்வர பகவான் நிறைவு பெறல. சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு நகரணும், முயற்சி எடுத்துக்கொண்டு. இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமானது ராகுகேது பயிற்சி. உங்களுடைய ராகுகேது பயிற்சி, அடுத்த ராகுகேது பயிற்சி வரை தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டம்தான் படுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். அதில் குருவும் சேர்ந்து கொண்டார். இப்போ குரு வக்ர காலத்தில் உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறார், உங்களை விடுவிக்கிறார். இந்த 120 நாள் உங்களை சரி செய்வார். வக்ர காலத்தில் 6ஆம் இடத்திலிருந்து பல்வேறு லாபங்களை வழங்குவார். மீண்டும் பிப்ரவரி 11க்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 7ஆம் இடத்துக்கு குரு வரும்போது அப்படியே அள்ளி கொடுத்துருவார். பார்ட்னர்ஷிப், கணவன் மனைவி ஒற்றுமை, திடீர் திருமணம், திடீரென்று யோகம், திடீரென்று வெளிநாட்டு பயணம் என வரக்கூடிய மே மாதம் என்பது தனுசு ராசிக்கு ஒரு கோல்டன் டைம். ஏன்னா ஒரு பக்கம் குரு 7க்கு போவார், ஒரு பக்கம் ராகுகேது பயிற்சி நிகழ்ந்து விடும். இது எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய காலம் சிறப்பாக இருக்கும். அதற்காக உங்களை நிதானப்படுத்தி தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலத்தை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எது வேணும், எது வேணாம், யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதனால் வேலையில் இடையூறு வந்துச்சு, இதனால் நம்ம அதை சரி செய்து கொள்ளணும். இப்படியாக நிதானமாக இருந்து ஆன்மீக வழிபாட்டை செய்து, இறை வழிபாட்டை செய்து, ஆன்மீக பயணம் மேற்கொண்டு அடுத்தவர்களோடு விட்டு கொடுத்து போய், ஈகோ இல்லாமல், நாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, தன்னை தாழ்த்தி கொள்பவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்றுதான் எல்லா மதமும் சொல்லுது. அது இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவமாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், புத்தமாக இருக்கலாம், எந்த மதமாக இருந்தாலும், எந்த இறைவனாக இருந்து சொல்லக்கூடிய ஒரே தத்துவம், தன்னை தாழ்த்தி கொள்பவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அப்ப இந்த நேரத்தில் உங்களை தாழ்த்தி கொண்டு அடுத்தவர்களை அனுசரித்து சென்று உங்களை தயார்படுத்தி கொள்ளும் போது வரும் காலம் ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். புதிய வாய்ப்புகளுக்காக அடுத்து வரக்கூடிய 7ஆம் இடத்து குரு காலத்திற்காக
இந்த வக்ர காலத்தில் உங்களை நீங்கள் தயார்படுத்துறது எப்படி, என்ன கற்றுக்கணும், எதை கற்றுக்கிட்டா அடுத்து நமக்கு தொழில் நல்லா அமையும், எதனால் வந்து தொழில் போச்சு, இப்படி என்று தவறுகளை சரியாக கணக்கிட்டு புதிதாக கற்றுக்கொண்டு உங்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த குரு வக்ர காலம். அடுத்து வரக்கூடிய 7ஆம் இடத்து குருவுக்கான முன்னோட்டம் என்று கூட சொல்லலாம். 7ஆம் இடத்து குருவில் உங்களுக்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைக்கும், யாரெல்லாம் உறவாவார்கள், யாரெல்லாம் பகையாவார்கள், யாரெல்லாம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுப்பார்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த அக்டோபர் 15 பிப்ரவரி 11 வரை இருக்கக்கூடிய அந்த 120 நாட்கள். இந்த நேரத்தில் நீங்கள் தனுசு ராசியாக பிறந்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. தனுசு ராசிங்க நான் அப்படின்னா வாய்ப்பு உள்ளவர்கள் காசி விஸ்வநாதரை போய் பார்த்துருங்க. இல்லைன்னா அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் அங்கே காசி விஸ்வநாதர் இருந்தால் அந்த கோயிலில் காசி விஸ்வநாதர் இருக்கார், விசாலாட்சி இருக்கார், அவருக்கு உங்களாலான கைகரியமாக ஒரு பிரதோஷ காலத்தில் பால், தேன், தயிர், திரவிய பொடி எல்லாம் கொடுத்து மனமுருகி காசி விஸ்வநாதா என் வாழ்க்கையை காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முயற்சி, பயிற்சி, நிதானம், பயணம் எல்லாத்தையும் கெடுக்கக்கூடிய 3ஆம் இடத்து சனி பாதிப்பானது குறையும். அதே போல் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பாதிப்பானது குறையும். அப்போ குரு வக்ர காலத்தில் கொடுக்கக்கூடிய யோக பலனை முழுமையாக பெற முடியும். அந்த நேரத்தில் எங்கிருந்தாலும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அருகில் உள்ள சிவாலயங்களில் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் வழிபட்டு தனுசு ராசிக்காரர்கள் குரு வக்ர காலத்தில் யோக பலனை பெற்று அடுத்து வரக்கூடிய 7ஆம் இடத்து குரு காலத்தில் பெறக்கூடிய யோகத்திற்காக உங்களை தயார்படுத்தி கொள்ள வாழ்த்துக்கள்.